ஹாய் கைஸ், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது இணைந்த கணிதத்தில் தூய கணிதத்தில் 10வது கல்வி. ரைட், 10வது கல்வி என்ன? ட்ரிக்னோமெட்ரிக் கல்வி. ரைட், ட்ரிக்னோமெட்ரிக் கல்வி மிக மிளவான கல்வி, அது உங்களுக்கே தெரியும். ரைட், வாங்க கேள்விகளை போகலாம். ரைட், முதலாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க? கொஸ் வர்க்கம் டீட்டாஸாக சைன் வர்க்கம் டீட்டா சமன் 1 என்ற அந்த நம்ம அடிப்படை சாம்பாடை வச்சு செக் வர்க்கம் டீட்டா கூட சாம்பாடு லட்சமாய் சொல்லியிருக்கிறாங்க. ரைட், அப்போ நாம் என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டாக அந்த சாம்பாடை எழுதுவோம். கொஸ் வர்க்கம் டீட்டா ப்ளஸ் சைன் வர்க்கம் டீட்டா சமன் 1. ரைட், இப்போ இங்கேருந்து நம்ம செக் வர்க்கம் டீட்டா சாம்பாடு எடுக்க வரோம். இப்போ மிகவும் இலகுதானே, இரண்டு பக்கமும் கொஸ் வர்க்கம் டீட்டாவால் நாங்கள் வகுத்து விட்டோம்னு சொன்னால் இலகுவாக வந்துடும். அப்போ கொஸ் வர்க்கம் டீட்டாவால் வகுத்து விடுவோம். ஆனால் கொஸ் வர்க்கம் டீட்டாவால் ஒரு இதை வகுக்கணும்டா, அதை கொஸ் வர்க்கம் டீட்டான்னு இல்லை, ஏதாவது ஒன்று வகுக்கணும்னு சொன்னால் ஒரு முக்கியமான நிபந்தனை ஒன்று திருப்தி செய்யப்படணும். என்ன நிபந்தனை? ரைட், நம்ம எதால் வகுக்கிறோமோ அது வந்து பூஜ்ஜியத்துக்கு சம்மல்லாமல் இருக்கணும், அதாவது பூஜ்ஜியத்தால் வகுக்கக்கூடாது. ரைட், அப்போ நம்ம இதை நாங்கள் கொஸ் வர்க்கம் டீட்டாவில் வகுக்க போகிறோம். அப்போ கொஸ் டீட்டா பூஜ்ஜியத்துக்கு சமம் இல்லை. கொஸ் டீட்டா பூஜ்ஜியத்துக்கு சமம் இல்லைன்னா கொஸ் வர்க்கம் டீட்டாவும் பூஜ்ஜியத்துக்கு சமம் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ கொஸ் வர்க்கம் டீட்டாவை பூஜ்ஜியத்துக்கு சமம் இல்லைன்னு நிறுவனம். ஆகவே கொஸ் டீட்டா வந்து பூஜ்ஜியத்துக்கு சமம் இல்லாமல் இருக்கணும். ரைட், அதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்காகத்தான் இந்த அறிக்கை தரவு தந்திருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? π/2வினுடைய ஒற்றை மடங்குக்கு நம்ம டீட்டா சமம் இல்லையா? ரைட், ஏன் நாங்கள் ஒற்றை மடங்கு சமம் இல்லைன்னு தந்திருக்கிறாங்க? π/2வினுடைய ஒற்றை மடங்குகளுக்கு கொஸ் பெருமதி 0, அதாவது கொஸ் π/2 0, கொஸ் 3π/2 0, கொஸ் 5π/2 0, கொஸ் 7π/2 0. ஆகவே π/2வின் ஒற்றை மடங்குகளுக்கு கொஸ்டினுடைய பெருமானம் 0. ஆனால் நம்ம டீட்டா அந்த ஒற்றை மடங்குகளுக்கு சமம் அல்ல. ஆகவே கொஸ் டீட்டா பூஜ்ஜியத்துக்கு சமம் அல்ல. கொஸ் டீட்டா பூஜ்ஜியத்துக்கு சமம் இல்லைண்டா கொஸ் வர்க்கம் டீட்டாவும் பூஜ்ஜியத்துக்கு சமம் இல்லை. ஆகவே நாங்கள் தங்கு தயக்கமின்றி நாம் கொஸ் வர்க்கம் டீட்டாவில் வகுக்கலாம். ஆகவே 1 tan வர்க்கம் டீட்டா சமன் செக் வர்க்கம் டீட்டா. இப்போ கொஸ் வர்க்கம் டீட்டா 1 tan சமன் 1 கொஸ் வர்க்கம் டீட்டா அண்ட் செக் வர்க்கம் டீட்டா. ஸோ செக் வர்க்கம் டீட்டா நம்ம உங்களுக்கு கேட்ட கேள்வியை உரிய பதிலை எழுதிவிட்டோம். ரைட், அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? செக் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா வந்து ஒரு பெருமானமாக இருக்கும் என்றால் செக் டீட்டா மைனஸ் டேன் டீட்டாவின் பெருமானத்தை உய்த்தறிய சொல்லியிருக்கிறாங்க. ரைட், என்னவா இருக்கும்? இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ், அது மட்டும்தான் வித்தியாசம். இங்கே செக் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா, இங்கே செக் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா. ஸோ இதை பார்க்க உங்களுக்கு ஒரு ஐடியா வருமே. ரைட், பார்த்தீங்கன்னா செக் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா, செக் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா. ஓகவே செக் வர்க்கம் டீட்டா மைனஸ் டேன் வர்க்கம் டீட்டா, அந்த மெத்தடுக்குள்ளால தான் நாங்கள் இந்த கேள்வியை நகர்த்த வேண்டும். ரைட், எப்படி நகர்த்தலாம்? இங்கே செக் வர்க்கம் இருக்கு, இங்கே டேன் வர்க்கம் இருக்கு. ஸோ அந்த டேன் வர்க்கத்தை இங்கே கொண்டு வரேன். அப்போ செக் வர்க்கம் டீட்டா மைனஸ் டேன் வர்க்கம் டீட்டா சமம் 1. ஆகவே ஏ வர்க்கம் சை பி வர்க்கம், ஏ வர்க்கம் சை வர்க்கத்தை எப்படி எழுதுவோம்? ஏ சை பி ஏ சகபி. ஆகவே செக் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா இன்டூ செக் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா சமன் 1 அப்படியே வரும். ஸோ அவங்க தரவழி தந்துருக்காங்க செக் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா சமன் 4/3. ஸோ அதை நாங்கள் பிரதிவிட்டோம்டா செக் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா வந்து 3/4 தரப்போகிறாங்க. ரைட், அப்போ நாங்கள் செக் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா சமன் 3/4 நாங்கள் உய்த்தறிந்து விட்டோம். அடுத்த கேள்வி என்ன கேட்காங்க? இதிலிருந்து கொஸ் டீட்டாட பெருமானம் என்னன்னு கேட்குறாங்க. ரைட், இதிலிருந்து என்ன? இங்கே செக் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா, இங்கே செக் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா. நமக்கு கொஸ் டீட்டா வேணும், கொஸ் டீட்டா இல்லை. ஆகவே செக் டீட்டாவை கண்டோம்னா கொஸ் டீட்டாவை கண்டமாயிட்டானே. ஸோ இது ரெண்டையும் நாங்கள் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். ஸோ என்ன செய்வோம்? ரெண்டையும் கூட்டி விட்டோம்னா முன்னுக்கு இருக்கிற செக் டீட்டா மட்டும் பெறும். ஆகவே 2 செக் டீட்டா வந்து 25/12 ரெண்டையும் கூட்டி விடுறோம். ஆகவே 2 செக் டீட்டா சமன் 25/12. ஆகவே செக்டி 1 கொஸ் டீட்டா அண்ட் செக் டீட்டா. ஆகவே கொஸ் டீட்டாவை எடுத்தோம்னா 24/25 வரும். ஆகவே உங்களுக்கு கேட்ட வினாவுக்குரிய பதிலை நாங்கள் எழுதி விட்டோம். மார்க்ஸ் அலோகேஷனை பார்த்தோம்னு சொன்னால் அந்த கொஸ் வர்க்கம் டீட்டாஸாக சைன் வர்க்கம் டீட்டா சமம் 1 இருந்து அந்த கொஸ் வர்க்கம் டீட்டாவால் இந்த நிபந்தனை திருப்தி செஞ்சால் தான் பிரிக்கலாம். அதை எழுதி காட்டி பிரிக்கிறதுக்கு 5 புள்ளிகள், அவர்கள் கேட்ட அந்த செக் வர்க்கம் டீட்டாவுடைய சாம்பாடு எடுக்கிறதுக்கு 5 புள்ளிகள், இந்த செக் வர்க்கம் டீட்டா மைனஸ் டேன் வர்க்கம் டீட்டா சமம் 1 அந்த ஐடியாவை எடுத்து தான் செய்யலாம்ன்றதுக்கு அப்படி விரித்துறதுக்கு 5 புள்ளிகள், செக் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா சமன் 3/4 அவங்க கண்டது உய்த்தறிகிறதுக்கு 5 புள்ளிகள், கொஸ் டீட்டா கண்டதுக்கு 5 புள்ளிகள். ஆக மொத்தம் 25 புள்ளிகளை மிகவும் இலவாக பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போ இதில் சின்ன 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 மைனூட்டான பாயிண்ட்ஸ்களை பார்ப்போம். ரைட், இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? இங்கே செக் வர்க்கம் டீட்டாவிலிருந்து செக் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா சமன் 3/4 உய்த்தறிய சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் உய்த்தறிய சொல்லும்போது நம்ம கணித செய்கைகளை பயன்படுத்தி தான் காண வேண்டி வரும். அதாவது செக் டீட்டாவுக்குரிய பெருமானத்தை தனியை கண்டு
tan θக்குரிய பெருமானை தனியை கண்டு அதுலேருந்து இதை கழித்து 3/4 ஆகுக்கு சமனாக வருகிறது அப்படி என்று காட்டினா உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. ஏனென்றால் உயிர்த்தறியை சொல்லியிருக்கிறாங்க. உயிர்த்தறியை சொன்னீங்கன்னா வேறொரு கணித முறையை பயன்படுத்தி தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஓகே, அதே நேரம் கொஸ்டிட்டாவையும் இதிலிருந்து தான் கணிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் செஞ்ச செய்முறைகள், அதாவது இதிலையும் இருந்து தான் கொஸ்டிட்டாவை கணிக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேறு வழிகளில் கொஸ்டிட்டாவை கண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. அதுதான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். அதே நேரம் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். இறுதி விடையில் கொஸ்டிட்டா சமன் 24/25 இது ஒன்றை விட சின்ன. கொஸ்டிட்டாவின் பெறுமதி எப்போயும் -1க்கும் +1க்கும் இடையில தான் இருக்கும். அவை கொஸ்டிட்டாவின் பெறுமதி உங்களுக்கு இறுதியில் ஒன்றை விட சின்ன வந்துச்சுண்டா ஓகே. ஆனால் கொஸ்டிட்டாவின் பெறுமதி ஒன்றை விட பெருசாக வருமுண்டா நீங்கள் செய்ததில் ஏதோ பிள்ளை இருக்கின்ற அர்த்தம். ஓகே, ஆகவே கொஸ்டிட்டாவுக்கும் அப்படித்தான், சைன்டிட்டாவுக்கும் அப்படித்தான். டேண்டிட்டா மட்டும்தான் முடிவிலி மட்டும் போய் வரும். கொஸ்டிட்டாவும் சைன்டிட்டாவும் -1க்கும் +1க்கும் இடையில தான் இருக்கும். ஆகவே இப்போ இறுதியில் கொஸ்டிட்டாவோட யாதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் கொஸ்டிட்டாவினுடைய பெறுமதி உங்களுக்கு ஒன்றை விட பெரிதாக வரும் என்று சொன்னால் நீங்கள் முன்னுக்கு ஏதோ பிளவிட்டிருக்கீங்க. ஆகவே அதை ஒருக்கா திருத்திக் கொள்ள வேண்டும். இது ஒரு க்ராஸ் செக்கிங் மெத்தடாகவும் காணப்படும்.